வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. இன்னைக்கு நம்ம வழிபடுற சிறு தெய்வங்கள்லாம் ஒரு காலத்துல மனிதர்களாக வாழ்ந்தவங்க தான். அவங்களுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கு. குறிப்பா பெண் சிறு தெய்வங்களோட வாழ்க்கை வலி மிகுந்தது. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பமும் துயரமும் தான் அவங்கள சிறு தெய்வமாவே மாத்திருக்கு. அப்படி நிறைய வலியோட சிறு தெய்வமா மாறின ஒரு பெண்ணோட கதையையும் அதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியா ஃபுல்லாக எந்த கோயில் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்தியாசமான ஒரு கோயில். எல்லா கோயிலும் சாமியை பார்த்தாலும் ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த கதையை பார்த்து சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருந்தது. அதை யாரும் இன்னும் அந்த கதை திறந்து பூசாரியாக இருக்கட்டும், அறங்காவலராக இருக்கட்டும், யாரும் பார்த்ததே இல்லை. அவர் வந்து உள்ளே உத்து பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் மேலே இருக்கிறவர் கண்ணை கட்டிக்காரு. நான் உங்க அமர்நாத். இதுக்கு முன்னாடி நான் பண்ண அசைன்மெண்ட்ஸுக்கு பார்வையாளர்கள் கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இனி அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை இன்னும் சிறப்பான முறையில உங்களுக்கு தரத்துக்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிற அசைன்மெண்ட் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம். இப்படி சொன்னதும் ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவங்க டிவியை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடாதீங்க. ஏன்னா ஆன்மீகத்தையும் கடந்து அதுல பல விசித்திரங்களும் சுவாரஸ்யங்களும் அடங்கியிருக்கு. என்னோட இந்த அசைன்மெண்ட்டை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, எல்லா ஊர்கள்லயும் கருவறைக்கு உள்ள இருக்கிற சிலையத்தான் கடவுளா வழிபடுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல பல நூறு ஆண்டுகளா பூட்டி கிடக்கிற கருவறையோட கதவைத்தான் கடவுளா வணங்குறாங்க. மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவில். கதவை கடவுளா வழிபடுற இந்த கோவில் பெரியகுளம் பக்கத்துல இருக்கிற தேவதானம்பட்டி கிராமத்துல அமைஞ்சிருக்கு. கதவு கோவில் பத்தின தகவல் சில நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் திருவிழா அன்னைக்கு இங்க வந்தா சிறப்பா இருக்குங்கிறதால இத்தனை நாள் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து திருவிழால பங்கெடுத்து மூங்கில் அன்னைய தரிசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கிராமத்து திருவிழாவிற்கான அனைத்து அம்சங்களையும் தேவதானம்பட்டியில என்னால பார்க்க முடியுது. கோவிலுக்குள்ள நான் நுழைஞ்சதும் ஒரு கிளிஜோசியக்காரரு என் கண்ணில் பட்டாரு. ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சின்ன வயசுல இருந்தே கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம் மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கு. கடைசியா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது கிளி ஜோசியம் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட பேரான அமர்நாத்துக்கு ஒரு சீட்டு எடுக்க சொல்லி கிளிக்கிட்ட சொன்னாரு ஜோசியக்காரர். ரொம்ப நேரம் அங்கேயும் எங்கேயும் தயங்கி நின்ன கிளி கடைசியா தேவி கருமாரி அம்மனோட சீட்டை எடுத்து அவர் கையில கொடுத்துச்சு. அதை வச்சு என்னோட ஜாதக பலனை கணிச்சு குறி சொன்னாரு கிளி ஜோசியக்காரர். அமர்நாத்தின் ஜாதகத்துல பார்க்கும் போது தாயகத்துல பிறக்கும் போது செல்லத்துல பிறந்த மகன் இன்னைக்கு செல்வாயத்துல வளர்ந்த புள்ள. அமர்நாத்து வந்து அத்தியாசத்துக்கு நீ ஆசை கிடையாது, பிரத்தியாசத்துக்கு பேராசை கிடையாது. உனக்கு எடுத்து வாழ மாட்டேன் அமர்நாத்து. குலதெய்வத்துக்கு ஒரு நேச்சம் ஒண்ணு இருக்கு. அந்த நேச்சம் இன்னைக்கு மறக்காம செய்து வந்தேன். குடும்பத்து செல்வாக்கியம் கிடைக்கிது. உத்தமா அமர்நாத்துடைய ஜாதகம். நல்ல வேளையா கிளி ஜோசியக்காரர் சொன்ன எல்லா விஷயங்களுமே நல்லதா தான் இருந்துச்சு. சரி, என் சொந்த கதையை விட்டுட்டு இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவில்ல பல நூறு வருடங்களா கருவறையோட கதவைத்தான் வழிபட்டுட்டு வராங்க மக்கள். அதுக்கான பின்னணி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் அந்த அதிசய கதவை பார்க்கணும். வழக்கமா கோவில் கருவறையை ஷூட் பண்ணணும்னா அந்த கோவில் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கோ அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனா நாங்க இப்ப ஷூட் பண்ண போறது கதவைத்தானேன்னு நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்காம என்னோட கேமரா க்ரூவோட கோவிலுக்குள்ள முன்னேறிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச தூரத்திலேயே என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவில் நிர்வாகிகள். இதுக்கு மேல கேமராவை உள்ள எடுத்துட்டு போக அனுமதி கிடையாதுன்னு என்கிட்ட கராரா சொல்லிட்டாங்க. வேணும்னா என்ன மட்டும் தனியா போய் கதவை தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட முன்னாடியே அனுமதி கேட்டிருந்தா கதவு பக்கத்திலேயே போய் ஷூட் பண்ண பர்மிஷன் கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம். இப்போ வேற வழி இல்ல. என்னோட கேமராமேன் கிட்ட இந்த இடத்துல இருந்தே முடிஞ்ச அளவு ஜூம் பண்ணி கதவை எடுக்க சொன்னேன். நல்ல வேளையா கதவோட க்ளோஸ்அப் ஷாட்டே இங்கிருந்து கிடைக்குது. ஒருவேளை கதவோட விஷுவல் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா அசைன்மெண்ட்டை இதோட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கணும். நல்ல வேளையா அப்படி எதுவும் நடந்து நான் எங்க ஆபீஸ்ல திட்டு வாங்கல.
சாமி தரிசனம் கிடைக்க பல மணி நேரம் வரிசையில் நிக்கிற பக்தர்கள் மத்தியில இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் வித்தியாசமானவங்க தான். எந்த ஊர்ல இருந்து நீங்க வரீங்க? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து வரீங்க. உங்க சொந்த ஊரு? மணிப்பூர் ஸ்டேட். மணிப்பூர். இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்றது கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட்டு எங்கள் வீடு சபரிமலைக்கு போயிருந்தாரு. அந்த டிரைவர் சொல்லியிருந்தாங்க இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி விசேஷமான ஒரு கோயில் இருக்குது, காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்ட்டு. இந்தியா ஃபுல்லாக எந்த கோயில் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்தியாசமான ஒரு கோயில். எல்லா கோயிலும் போனால் பெரிய கதவை இருக்கும். பட் இந்த கோயிலில் பார்த்தா அந்த அம்மனுக்கு சமமாக அந்த கதவை வந்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அம்மன் ரூபத்துக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லும் போது கூட எனக்கு தெரியல இந்த கதவையோட மகிமை. ஆனால் இங்கே டைரெக்டாக வந்து பார்த்த பிறகு தான் அந்த கதவையில் இவ்வளோ விசேஷமாக இருக்குன்றதே தெரிய வந்தது. எல்லா கோயிலும் சாமியை பார்த்தாலும் ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த கதவையை பார்த்து சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருந்தது. கதவு கோவிலை பத்தி பார்த்துட்டு இருக்கிறவங்க மனசுலயும் என்ன மாதிரியே பல கேள்விகள் எழும். கதவை வழிபடுற இந்த வழக்கம் எப்போ எதனால ஆரம்பமாச்சு? மூடி இருக்கிற கதவுக்கு பின்னாடி கடவுள் சிலை எதுவும் இருக்கா? அப்படி இருந்தா எதனால இந்த கதவு மூடியே இருக்கு? இந்த கேள்விகளுக்கான விடைய நான் தேடும்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள மலையிலிருந்து வந்த அருவியில பெண் குழந்தை ஒண்ணு மிதந்து வந்து தேவதானப்பட்டி மூங்கில் காடு ஓரமா ஒதுங்கி இருக்கு. ஒதுங்கி நிற்கும் போதுல ஒரு பாட்டி கொண்டு வந்து வளர்த்துக்கு இருந்துருக்கு. அது வந்து தெய்வ புள்ள அப்படின்னு அவங்க பேர் சொல்லி காமாட்சி ஆத்தாதான் இது மூங்கிலை ஒட்டி வந்து நின்றுச்சு. இவ்வளோ இதாகி இன்னும் அது உயிரோட இதாக இருக்கு அப்படின்ட்டு பச்சை வளர்த்துக்கு இருக்கும் போல மாடு மேய்ச்சிக்கு இருந்தவங்க ஒரு சின்ன பையன் இந்த பிள்ளைய போய் ஏதோ தொட வர்ற நேரத்தில் இது அப்படியே வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க. அதோட சரி அந்த கதவு திறக்கிறதே இல்லை. அதை இன்னும் அந்த காமாட்சி ஆத்தாவை தெய்வமாக நினச்சி தெய்வமாக கும்பிட்றோம். அதை யாரும் இன்னும் அந்த கதவை திறந்து பூசாரியாக இருக்கட்டும் அறங்காவலராக இருக்கட்டும் யாரும் பார்த்ததே இல்லை. ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன் தன்னை தொட வந்ததை தடுக்கிறதுக்காக கதவை தாளிட்டுக்கிட்ட சிறுமிதான் இப்போ மூங்கில் அன்னை காமாட்சியா மாறி இருக்காங்க. பொதுவா ஏதோ ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகி இறந்து போன பெண்ணைத்தான் பின்னாள்ல சிறு தெய்வமா கிராம மக்கள் வழிபட துவங்குவாங்க. சிறு தெய்வங்கள் பத்தி ஆய்வு செய்யறவங்க கிட்ட கேட்டா நூற்றுக்கணக்கான சுவாரஸ்யமான பெண் சிறு தெய்வங்களோட வரலாற அடுக்கடுக்கா சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற தேவதானப்பட்டி மூங்கில் அன்னை காமாட்சியும் ஏதோ ஒரு வகையில துன்பத்தை அனுபவிச்சுதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடிவு பண்ணி கதவை தாழ் போட்டிருக்காங்க. பின்னாள்ல அவங்க இறந்த பிறகு இந்த இடம் கோவிலா மாறி இருக்கு. அவங்கள சிறு தெய்வமாகவும் மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. காமாட்சி அம்மன் தாழ் போட்ட கதவை திறந்தா மண்டை வெடிச்சு இறந்துடுவாங்கன்னும் பாக்குறவங்க கண் குருடாயிடணும் அப்ப இருந்த மக்கள் நம்பினதுனால இந்த கதவு பல நூற்றாண்டுகளா இன்னைக்கு வரைக்கும் மூடியே இருக்கு. ஆரம்ப காலத்துல பலர் கதவை திறக்க முயற்சி பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னும் சமீபத்துல கூட ஒருத்தருக்கு கண் பார்வை பறிப்போனதாகவும் சொல்றாங்க ஊர் மக்கள். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதவுக்குள்ள இருக்கு அப்படின்னு திறந்து பார்க்கலான்ட்டு ஒரு ஆள் போகும்போது அவங்களுக்கு பார்வையாக இதாகிருக்கு. அது வாசி யாரும் அதை நெருங்குறதும் இல்லை, யாரும் பார்க்கணும்னு ஒரு நினப்பு இல்லை. இன்னைக்கு அவர் உயிரோட இருக்காரா? இருக்காருங்க. அவர் பார்வை இல்லாமல் இருக்காதா சொல்கிறாங்க. நம்ம இன்னும் அதை பார்க்கலாம், அவங்களை பார்க்கலாம். கண் பார்வை இழந்த அந்த நபர் எங்க இருக்காருன்னு கிராம மக்கள் பலர்கிட்ட நான் விசாரிச்சேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான தகவலை என்கிட்ட சொன்னாங்க. அதனால அவரை என்னால சந்திக்க முடியாமலேயே போயிடுச்சு. மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வர பக்தர்கள் அத்தனை பேரும் கோவில் கதவு மேல அவ்வளவு நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்காங்க. கருவறைக்குள்ள தாளிட்டுக்கிட்டு இருக்கிற காமாட்சி அம்மனோட புகழ கருவறையோட கதவு மிஞ்சிடுச்சுன்னு கூட சொல்லலாம். சாதாரணமா எல்லா கோயிலும் ஒரு சிலை இருக்கும், அதை நம்ம கும்பிடுவோம். அப்புறம் வந்து நம்ம வேண்டிப்போம். இங்க வந்து சிலையே இல்ல, ஒரு கதவு தான் இருக்கு. அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து நம்புறீங்க? அது சிலையா இருந்தாலும் சரி, அது கதவா இருந்தாலும் சரி, அது தெய்வம் நான் நம்புறேன் சார். கதவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு மனசுக்கு தெய்வம் முன்னாடி நிக்குதுன்னு எனக்கு தோணுது. நானும் 18 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவேன், 19 வருஷம் முடிச்சுட்டு வந்தவேன் நான். அதனால தெய்வத்தை நான் நம்புறவேன். அது கதவா இருந்தாலும் அது தெய்வம்னு நான் நினைக்கிறவேன். நான் பல நூறு ஆண்டுகள்ல கோவில்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மாறாத ஒரே விஷயம் கருவறையோட கூரை. ஆரம்ப காலத்துல இருந்தே கோரை புல்லால தான் மூடப்பட்டிருக்கு காமாட்சி அம்மன் கருவறை. மழையிலையும் வெயிலையும் காயிற கோரைப்புல் 1-2 வருஷத்துக்கு மேல தாங்காது. அதனால அதை அடிக்கடி மாத்தியாகணும். அப்படி மாத்தும் போது கூட உள்ள இருக்கிற காமாட்சி அம்மனை பாத்துடக்கூடாதுன்னு கண்ணை கட்டிக்கிட்டே கோரை வையிறாங்க கிராம மக்கள். மூங்கில் அன்னை காமாட்சி அம்மனோட கோவில் கதவு பல நூறு ஆண்டுகளாக மூடி கிடக்கு. அம்மன் உருவானதற்கு பல பேரும் பல கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க.
அதுல பொதுப்படையா இருக்கிறது ஒரு பெண் மிகுந்த வலியோட அந்த கதவுக்கு பின்னாடி இறந்திருக்காங்கன்னு நம்பப்படுறதுதான். அதனாலதான் பல தலைமுறைகள் தாண்டி இன்றளவும் அந்த கதவை திறந்து பார்க்கறதுக்கு யாரும் முயற்சி பண்ணல, முன்வரல. கதவையே கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கதவுக்கு பின்னாடி இருக்க இன்னும் பல ரகசியங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். கோவிலுக்கு போய் கருவறைக்குள்ள தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல கோவில்கள்ல பல மணி நேரங்களா காத்திருக்காங்க. ஆனா கதவு கோவில்ல அப்படி ஒரு உருவ வழிபாடே கிடையாது. கதவை தான் கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடவுளை பார்த்த ஒரு திருப்தியை மக்கள் முகத்துல நம்மளால பார்க்க முடியுது. மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவிலோட கருவறை கதவு ஆரம்பத்துல இவ்வளவு அலங்காரத்தோட இல்ல, ஒரு சாதாரண மரக்கதவா தான் இருந்துச்சு. ஆனா கோவிலோட புகழ் பரவ பரவ கதவையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வந்தாங்க கிராம மக்கள். என்ன கதவு இருந்துச்சு? கதவுனா என்ன கதவு? அது மரக்கதவு. அது மரக்கதவு தான் இருந்துச்சு. மரக்கதவு. மரக்கதவை நீங்க பாத்திருக்கீங்களா? மரக்கதவை அப்போ பார்த்துருக்கோம். இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த கதவு? இப்போ நல்லா தேக்கில் ஓட்ட மாதிரி கொஞ்சம் ஜொலிஜொலிப்பாக இதாக இருக்குது. முந்தி வந்துங்க சுற்றி செவர்கள் இல்லை, இந்த கல்லு போட்டதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு இது இருக்கும், ஒரு கிணறு இருக்கும். அந்த தண்ணியை குளிச்சுக்கிடுவாங்க, இல்லை தீர்த்தமாக கொண்டு போவாங்க. அவனுக்குள்ளே பொங்க வைக்கிறவங்க பொங்க வச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து இந்த 10 வருஷமாகவே சுற்றி செவரு எடுத்து உள்ளே சிமெண்ட் தரை போட்டு நல்ல ஒரு இது அளவுக்கு பிரசரில் செஞ்சுருக்காங்க. 25 வருடம் அந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது பர்ம நிலையில் ரொம்ப ஏழ்மையில் வந்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த கோயிலுக்கு வந்த ஒருபாடு கோயிலும் வளர்ச்சி பெற்றிருக்கு, கோயிலால் நானும் வளர்ச்சி பெற்றிருக்கேன். முதல் கதவை மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கதவுல இந்த வெள்ளி மாதிரி இது பண்ணி அந்த சர்ப்பம் சிலை வச்சு தரிசனம் பண்ணுறாங்க. மூங்கில் அன்னை காமாட்சி அம்மனோட கோவில் கருவறைக்கு மேல உள்ள கோரை புல்லால வேயப்பட்டது. அம்மனை யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் கதவையே பல 100 வருடங்களா திறக்காம வச்சிருக்காங்க தேவதானப்பட்டி கிராம மக்கள். ஆனா வெயில்லையும் மழையிலையும் காயிற கோரை புல்ல எப்படியும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாத்திதான் ஆகணும். அப்போ மேலே ஏறி கூரைய மாத்துற அந்த நபர் மூங்கில் அன்னை காமாட்சிய நேரடியா பாத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கிராம மக்கள். கருவறைக்கு மேலே ஏறி கூரை வையும் அந்த நபரோட கண்ணை கட்டி விட்டுறாங்க. கீழ இருந்து ஒருத்தர் அவரை டைரக்ட் பண்ண, மேல இருந்து அவர் கூரை வைவாராம். முதல்ல இந்த வருஷம் கூரை மாத்தலாமா வேணாமான்னு குறி கேட்பாங்களாம். அப்படி மாத்தலான்னு முடிவு வந்துட்டா அதுக்கான கோரை புல் எங்க இருக்கணும் பூசாரிய சொல்லிடுவாராம். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்த நபர்கள் கோரையை கண்டுபிடிச்சு எடுத்து வருவாங்களாம். அந்த கூரைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேய்கிறது. முதல்ல பூசாரிகளை வச்சு இது எந்த இடத்துல இந்த இதுக்கு புல் இருக்குது அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. கேட்ட உடனே மேய்கிறதுக்குன்னு இது பரம்பரையாக வர்றது, இந்த கூரை மேய்கிறதுக்குன்னு கண்ணை கட்டி அவ வந்து மேய்ஞ்சு விடணும். கோவில் கூரை வேயறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 1 மாத காலம் விரதம் இருக்கணும். இந்த காலத்துல கண்ணை கட்டியபடியே மூங்கில் அன்னைக்கு எப்படி சரியா கூரை வேயலான்னு மத்த குடிசைகளுக்கு மேல ஏறி கூரை வேய்ந்து பயிற்சியும் எடுத்துப்பாங்களாம். காமாட்சி அம்மன் கோவில் கூரைய வேயறவங்களுக்கு ஊருக்குள்ள தனி மரியாதையே இருக்குன்னா அந்த வேலை எவ்வளவு புனிதமானதுன்னு பாத்துக்கோங்க. வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாக்குற முதல் விஷயம் கருவறையோட கூரை வேயப்பட்டிருக்கா இல்லையானுதான். இந்த வருஷம் இது வரைக்கும் கூரை வேயறதுக்கு உத்தரவு கிடைக்கலையா? ஒருவேளை உத்தரவு கிடைச்சா எனக்கு தகவல் சொல்லியிருக்கேன். கண்ணை கட்டிக்கிட்டே அவங்க பயபக்தியோட மூங்கில் அன்னைக்கு கூரை வேயற அந்த காட்சியை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷமா இந்த கதவு பூட்டி இருக்கு? நான் சின்ன பையனாக இருக்கும் போதிலிருந்து பூட்டி இருக்கு. எங்கள் அப்பா அவரும் சொல்லியிருக்காரு பூட்டி தான் இருக்கு. இந்த மேலே வந்து கொட்டகையை வந்து உத்தரவு கொடுத்தாதான் வந்து கூரை மேய்கிறதுக்கு வந்து அவர்கள் வந்து கொடுத்தாதான் மேய்வாங்க. 1 வருஷம் மேய்ஞ்சி இருக்கு, 2-3 வருஷம் கூட மேயாமல் கூட இருக்கு. அதான் முக்கியமாக வந்து அந்த கலசத்தை வந்து மேலே ஏறி எல்லாமே பக்தர்கள் வந்து எல்லாமே பார்க்கணும். முதல்ல வந்து உங்க ஊர் எந்த ஊருக்கா? எத்தனை வருஷமா இங்க வரீங்க? சின்ன பிள்ளையில இருந்து வர்றோம். இந்த கோவிலோட விசேஷம் என்ன? எதுக்கு வரீங்க? என்ன வேண்டுதல் உங்களுக்கு? எங்களுக்கு வேண்டுதல்னா குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், கால் சோத்து கொடுக்கணும், வேலை வெட்டி கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகிறோம். அது வட்டி நடக்குது. நாங்கள் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லபடியாக அம்மன் வேண்டுதல்லாம் வேண்டுனது நடக்குதா? இங்க என்ன வேண்டுதல் பண்ணீங்க நடந்தது? நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிட்டு போவோம். அதே மாதிரி நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அம்மனுக்கு வந்துட்டு போயிட்டோம். தேவதானம்பட்டி கிராமத்து மக்கள் மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்துல உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் இஷ்ட தெய்வமா மாறி போயிருக்கு காமாட்சி அம்மன் கோவிலோட கதவு. அம்மனுக்கு சத்தம் பிடிக்காதுங்கிற காரணத்தால இந்த கோவில் திருவிழாவில வெடி வான வேடிக்கை மாதிரி எந்த ஒரு சத்தம் வரும் பொருளையும் மக்கள் பயன்படுத்துறதில்ல. அவ்வளவு ஏன் கோவில் வளாகத்துக்குள்ள தேங்காய் கூட யாரும் உடைக்கிறது இல்ல.
காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அதிகபட்ச நேர்த்திக் கடனா மக்கள் தரது நெய் மட்டும்தான். பானை பானையா நெய் இருந்தும் இங்க ஒரு எறும்பு கூட இல்ல, கவனிச்சிங்களா? மூங்கிலண்ணை காமாட்சி அம்மன் கோவில் உருவான காலத்திலிருந்தே அதோட கருவறை கூரையால தான் வேயப்பட்டிருக்கு. இப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ சாமி கிட்ட குறி கேட்டு தான் அந்த கூரையை மாத்துறாங்க. அப்பவும் கூட கூரை வேயிற ஆட்களோட கண்களை கட்டி விட்டுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க கோவிலோட ரகசியம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுல பொதுமக்கள் பயபக்தியோட இருக்காங்க. கதவு கோயிலை சுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னங்கிறத இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். கதவையே கடவுளா வழிபடுற ஒரு அதிசய கோவில் பத்தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் காணிக்கையா செலுத்துற ஒரே விஷயம் நெய் தான். அது கோவில் முழுக்க திரண்டு கிடக்கு. ஆனா ஒரு ஈ எறும்பு கூட இந்த வளாகத்துக்குள்ள பார்க்க முடியல. இதுவும் அம்மனோட சக்தியா தான் மக்கள் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பெரியகுளம் பக்கத்துல இருக்கிற தேவதானம்பட்டி கிராமத்துல உள்ள கதவு கோவிலை பத்தி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கோவில்ல இன்னைக்கு திருவிழாங்கிறதால வழக்கத்தை விட பல மடங்கு கூட்டம் கோவில் வளாகத்துல கூடியிருக்கு. மூங்கிலண்ணை காமாட்சி அம்மனோட கோவில்ல வரிசையா நிறைய பானைகள் வைக்கப்பட்டிருக்கு. வர பக்தர்கள் அந்த பானைகள்ல தங்களால முடிஞ்ச நெய்ய காணிக்கையா ஊத்திட்டு போறாங்க. அந்த நெய்யில தான் மூங்கிலண்ணை காமாட்சி அம்மன் கோவில் விளக்குகள் 24 மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள போய் கதவை தாளிட்டுக்கிட்ட காமாட்சி அம்மனுக்கு இருட்டுல இருக்க பிடிக்கவே பிடிக்காதான். இந்த அம்மாவுக்கு வந்து 24 மணி நேரமும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விளக்கு எரியிற வாசி நெய்கள் வந்து பானைகளில் 25 பானை 50 பானை உள்ளே இருக்கும். அந்த பானை பூரா ஃபுல்லாக நிம்பி வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏலத்துக்கு போகிறதெல்லாம் இல்லை. அந்த நெய் அந்த அம்மாவுக்கு வருஷம் முழுக்க அந்த தீபத்துக்கு தான். நெய் வந்து மற்ற இடத்துல வந்து வீட்டில் இருந்தால் எறும்புகள் வளர்ந்ததாக வரலாறு கூட நாங்களும் பார்த்துருக்கோம். வீட்டில் வெள்ளம் இருந்தாலும் வரை இந்த கோயிலில் வந்து இந்த பானையை வந்து எத்தனை வருஷம் பூராமே எறும்புகள் வந்து அண்டாது. அம்மனுடைய திருவரவாரில் அந்த அருள் இருக்கிறதுனால அண்டாமல் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை மக்கள் எல்லாருக்கு மேலே பக்தர்களும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நேரம் கோவில்ல இருந்தும் இந்த விஷயத்த நான் கவனிக்கல. இப்போ இவர் சொன்ன பிறகுதான் சுத்தியும் உத்து கவனிச்சு பார்த்தேன். ஆமா, இவ்வளவு நெய் இருந்தும் ஒரு ஈ எறும்ப கூட காமாட்சி அம்மன் கோயில் வளாகத்துல பார்க்க முடியல. இன்னைக்கு நேத்துல காலங்காலமா இந்த கோவில் வளாகத்துக்குள்ள ஈ எறும்புகள் வந்ததே இல்லையா. ஆனா இது எப்படி சாத்தியம்னு என்னால யூகிக்க முடியல. மூங்கிலண்ணை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போறவங்க எல்லாருமே தங்களோட குறைகளும் கஷ்டங்களும் உடனுக்குடனே நீங்கிடுறதா சொல்றாங்க. நேர்த்திக்கடனா பணம் பொருள் வாங்காததால கோவில் மேலையும் கோவில் நிர்வாகத்தினர் மேலையும் பொதுமக்கள் அதிக மரியாதையும் வச்சிருக்காங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டவேன். நான் அன்னைக்கு வந்து முத வந்து எங்கள் குல தெய்வத்தை வந்து தேவதானப்பட்டில் கும்பிட்டு போட்டு இந்த தெய்வத்தை வந்து கும்பிட வந்தேன். அன்னைக்கு கும்பிட்டு அன்னைக்கு என் பிள்ளை பூரா 5வது படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து தெய்வமே என் பிள்ளைகளுக்கு பூரா நீதே ஒரு நல்ல வழியை காட்டு, நான் ரொம்ப சிரமப்படுறவே அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டு போனேன். இன்றைக்கி என் 3 பையகளை இன்ஜினியரு, என் மகன் பிஎஸ்சி இந்த வருஷம் முடிக்குது. நல்ல முறையில் நிவர்த்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா, தொழிலில் ஒரு சின்ன முடக்கம் தான் எனக்கு. அதுக்கு வேண்ட வந்திருக்கீங்களா? அதுக்கு நான் இந்த வட்டம் வேண்ட வந்திருக்கேன். தொழிலில் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு 10-15 லட்ச ரூபாய் லாஸ் ஆகியிருக்கு எனக்கு. அதை நான் வந்து தெய்வமே இதை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு. நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். சபரிமலைக்கு எப்படி போகிறோனோ அதே மாதிரி இந்த தெய்வத்தையும் நான் வந்து எனக்கு கதவுல இருக்கிற தெய்வமாக தான் நான் நினச்சேன் நான் இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டியிருந்தா அடுத்து 10வது மாதத்துலேயே குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் வருஷம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டோம். வேண்டும் போது என்னென்ன நேர்த்திக்கடன் செய்கிறேன்னு சொல்லி வேண்டுவீங்க? நம்மளால் முடிஞ்சது ஒரு சூடானாலும் ஏற்றி வேணும்னா அதுக்கு நல்லா நடக்குது. இங்கே என்னென்ன நேர்த்திக்கடன் நீங்கள் பண்ணுவீங்க? நெய் விளக்கு வாங்கி போடலாம், பட்டு சாத்தலாம், நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். நீங்கள் 3 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ கதவு வந்து எப்படி இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது கதவு? 3 வருஷத்துக்கு முன்னாடி அலங்காரம் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அம்மன் உருவமே இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அதிசயமான அசைன்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்ததோட எனக்கும் ஒரு திருவிழால கலந்துகிட்ட ஃபீல் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல காரைக்குடியில இருக்கும்போது இது மாதிரி பல திருவிழாக்களை பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சென்னையில செட்டில் ஆன பிறகு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால இன்னைக்கு விடிய இருந்து திருவிழாவை சிறப்பிச்சுட்டு தான் இங்க இருந்து நான் கிளம்புவேன். ஆரம்ப காலத்துல கோவில் கதவு மரக்கதவா தான் இருந்துச்சு. நாள்பட மக்கள் அதை கடவுளா பாவிச்சோன்னே அதற்கான அலங்காரங்கள் கூடிக்கிட்டே இருந்துச்சு. கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற நாட்டம் இல்லாம கதவையே கடவுளா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். தமிழகத்தில் உள்ள வினோதமான வழிபாடுகள்ல கதவு கோவிலையும் கண்டிப்பா சேர்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்மினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.